ஹாய்! இது என்னன்னு பார்க்குறீங்களா? வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்க, நம்ம சமைக்கும்போது போடுற அந்த வெங்காயத்தோலை ஒரு வாரம் அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இப்படி ஒரு டப் எடுத்து தண்ணியை அதில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கு மேலே 4 நாள் ஆச்சுன்னா புழு வச்சிரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 2 நாள் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டிருக்கு பாருங்கள், நிறைய ஹோல் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டு வச்சுக்கிங்க. இந்த மாதிரி இப்படி அழுத்துறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் தண்ணி வர மாட்டேங்குது. இதில் வந்து நல்லா வருது. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அரிப்பு இல்லை சல்லடைன்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி வச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்குங்க. ஒரு வாளியில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை இந்த பாட்டிலில் ஊற்றுறதுக்கு இப்படி ஒரு ஃபனல் வச்சுக்குங்க. இப்படி ஒரு ஃபனல் வச்சு அந்த பாட்டிலில் வச்சு ஊற்றுனீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக போகும். டைரெக்டாக பாட்டில் ஊற்றுனீங்கன்னா கீழே சிந்தும். இப்படி ஊற்றும் போதே ஒரு செடிக்கிட்ட வச்சு நீங்கள் ஊற்றுங்க. கீழே ஊற்றினாலும் அது வந்து அந்த செடிக்கு போயிடும், அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி போட்டு இந்த பாட்டிலில் இப்படியே வச்சுக்குங்க. அப்புறம் நல்லா வடிகட்டி அந்த திப்பி அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் செடியில் அப்படி போட்டுருங்க. அது நல்லா உரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலில் உள்ளது நான் செடி அவரை ஏற்கனவே அந்த அவரைக்காயை நான் காமிச்சேன். என்னுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் அது எல்லாம் தெரியும். நீ பார்க்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இது தான் போடுவேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலில் வச்சு அடிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்ப்ரே ஆகுது பார்த்தீங்களா. எல்லா இதுலையும் நம்ம எடுத்து எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வைக்கிற அந்த மாதிரி அதை அழுத்தி அடிக்கிறதுலாம் எனக்கு சரியாக வரல, வாங்கி வச்சேன். பட் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நல்லா எல்லா இடத்துலையும் இப்படி இதாகும். செடிகள் எல்லாம் நல்லா அந்த மாதிரி கழுவியும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். சும்மா சோம்பல் பட்டுக்கிட்டு லேசாக தொளிச்சோம்ன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை இது பண்ணுங்கள், ஆலை அழுத்துங்க, எல்லா இதுவும் வரும், ஓகேவா? இன்னும் நிறைய செடிக்கு நான் ஊற்ற வேண்டியிருக்கு, நிறைய தண்ணி இருக்குது. பாய். திருநெல்வேலியிலேருந்து நாளினி.